கடந்த ஆகஸ்ட் 15ஆம் நாளன்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தான் திருத்தந்தையாக பணிப்பொறுப்பேற்றதன் 100வது நாளை கொண்டாடினார். அந்நாளை அவர் கேசல் கேண்டல்ஃபோவில் கழித்தார். அன்று அவர் பொது நிகழ்வுகளில் பங்கேற்றார். அன்னை மரியாவின் விண்ணேற்பு பெருவிழா திருப்பலியை அங்குள்ள பங்கு ஆலயத்தில் நிறைவேற்றி அவர் அன்றைய நாளை தொடங்கினார். அந்த ஆலயம் 15ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த புனித அகுஸ்தினார் துறவற மடத்தைச் சேர்ந்த புனித வில்லனோவா தோமையாரின் பெயரில் உள்ள பங்கு தளமாகும். அது ஒரு சிறிய இடமாக இருந்த காரணத்தால் அதிகாரிகள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். ஆலயத்திற்கு வெளியே மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. நண்பகலில் நடைபெற்ற மூவேளை ஜெபத்தின் போது சுமார் 2500 மக்கள் கூடி திருத்தந்தை லியோ அவர்களின் வார்த்தைகளை கவனமாக கேட்டனர் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. திருத்தந்தை 12ஆம் பயஸ் அவர்கள் அன்னை மரியாவின் விண்ணேற்பு கோட்பாட்டை அறிவித்த நவம்பர் 1ஆம் நாளை திருத்தந்தை லியோ அவர்கள் நினைவு கூர்ந்தார். அதன் பெருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 15ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. 2ஆம் உலகப் போரின் தாக்கங்கள் நீடித்திருந்த திருத்தந்தை 12ஆம் பயஸ் அவர்களின் கடினமான காலங்களை குறிப்பிட்ட அவர் அவற்றை தற்போதைய சூழலோடு ஒப்பிட்டு பேசினார். துரதிர்ஷ்டவசமாக இன்றும் கூட உலகம் முழுவதும் வன்முறை பரவுவதை நாம் காண்கிறோம். கண்டும் உணர்வற்ற நிலையில் இருக்கிறோம். ஆனாலும் நாம் நம்பிக்கையை இழக்கக்கூடாது. கடவுள் மனிதனின் பாவத்தை விட பெரியவர். மோதல்கள் மற்றும் ஆயுதங்களின் மூலம் பெறப்படும் தீர்வுகள் மேலோங்க நாம் ஒருபோதும் இடமளிக்கக்கூடாது. மூவேளை ஜெபத்திற்கு பிறகு எந்த ஒரு அதிகாரப்பூர்வ திட்டமிடலும் இன்றி திருத்தந்தை அவர்கள் மதிய உணவிற்காக பங்கு அலுவலகத்திற்கு சென்றார். அவர் புறப்படும் போது எடுக்கப்பட்ட காட்சிகள் இவை. நூற்றுக்கணக்கான மக்கள் திருத்தந்தை அவர்களின் கரங்களை பற்றிக் கொள்ளும் நம்பிக்கையுடன் காத்திருந்தது கவனிக்கத்தக்கது.